விஜய் சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன வீடியோ போட்டதுக்கு எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு எதுக்கு அரசியல், சாக போகிற வயசில் என்னத்துக்குன்னு. சில விஷயங்கள் மனசுக்கு தோணும் போது அதை சொல்லிடணும். இந்த வெற்றி விஜய் இதல்ல, தமிழ் மக்களின் வெற்றி. நாங்கள் நினச்சா அரசியலில் வச்சுப்போம், வேண்டாட்டி தூக்கி குப்பை மாதிரி போட்டுடுவோம். அதுதான் நாங்கள் தமிழண்டா. இவன் சாமானியமான அத்தனை பேருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா எதுக்காக போட்டாங்க? அவங்க காசு வாங்கினாங்களா? இல்லையே. பொருள் வாங்கினாங்களா? இல்லையே. அவங்க இது வேணும் இது வேண்டாம் டிசைட் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள். இதே விஜய் தவறு செய்தால், இதே இந்த ஆட்சி தவறு செய்தால் அதையும் மாற்றி விடுவார்கள் அடுத்த 5 ஆண்டில். இதுதான் தமிழன், அவ்வளோ பவர்ஃபுல். வேண்டான்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்கன்னா, ஒரு கட்சி வேண்டான்னே வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு ஷார்ப் பண்ணாங்க. சின்ன விசில் அடித்தாங்க, கொஞ்சம் போடுது. என்ன கூட ஒருத்தர் தற்குறின்னு சொன்னாங்க. தற்குறிகள் ஓட்டு போடுதுன்னாங்க. தற்குறி இல்லை, எங்களுக்கு தேவை ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். இவர் மாற்றம் கொடுப்பாரா? டிவிக்கு விஜய் மாற்றம் கொடுப்பாரா? சரி, ஏற்றுக்கொள்கிறோம். மாற்றம் கொடுக்கலையா? மாற்றி விடுவோம். இதுதான் தமிழன், அவனுக்குள்ள தைரியம். புரிஞ்சுதா? அடுத்து என்ன சொன்னால், வாழ்த்துக்கள் டிவிக்கு தம்பி சி ஜோசப் விஜய். நல்லா இருப்பீங்க, நல்லா செய்யுங்க. அது ஒன்று தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் எங்களுக்கு நிறைவேற்றியாக வேண்டும். தயவு செய்து நிறைய ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தயவு செய்து ஏற்படுத்தி கொடுங்கள். முதியோருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்றி கொடுங்கள். எங்களை போன்ற மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் இந்த இடத்துல தான் இருக்கோம். எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான். என்ன தேவைன்னு பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டோம். எங்கள் ஒரு இதை கொடுங்க, அதை ஃப்ரீயாக கொடுங்கலாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற அளவுக்கு அந்த இபி பில்லும் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் மற்ற விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன ஏற்றிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு ஆவரேஜாக, இதுக்கு மேலும் ஏற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் எங்களிடம் தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லா இருக்கணும். என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். அதே நேரம் கூடாத நட்பு வேண்டாம். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பேரை அவங்க கெடுத்துருவாங்க, கண்டிப்பாக கெடுத்துருவாங்க. என்னுடைய தனிப்பட்ட ஆசை, நீங்கள் உங்கள் மனைவி சங்கீதா 2 குழந்தைகளும் சேர்ந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது ஆசை, கோரிக்கை. நல்லா இருங்க தம்பி. காட் பிளஸ் யூ.